வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. ஏசாயா 62:1 சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல சியோன் எருசலேம் இந்த 2 வார்த்தைகளும் யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம தாங்க குறிக்குது. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க வேலை செய்யற இடத்துலயோ அல்லது வாழ்கிற இடத்துலயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க செய்யாத தப்புக்காக உங்க மேல அவப்பேரை உண்டாக்கி வீண் பழிய சுமத்தி உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்களா? கவலையப்படாதீங்க. வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நீதி வெளிப்படும் மட்டும் ஆண்டவர் மௌனமா இருக்க மாட்டாராங்க, அமைதியாவே இருக்க மாட்டார். அது வெளிப்படும் நாள் மட்டும் அமர்ந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய நீதியை கர்த்தர் கட்டாயம் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் நிந்த வந்ததோ, நீங்க செய்யாத தவறுக்காக எந்த இடத்துல அசிங்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் பேரை மாற்றி உங்களுக்கு உங்களுடைய தலையை நிமிர செய்து உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஏன்னா நீதி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கிற மட்டும் அவர் அமர மாட்டார், மௌனமா இருக்க மாட்டார். கவலைப்பட்டு கலங்காதீங்க. கர்த்தரை நம்புங்க. God bless you all.